கர்த்தர் நம்ம மேலே இவர்கள் பாவம் செய்தாலும் எப்போதெல்லாம் இவங்க மனம் திரும்பினாங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாரா? அவர்களுக்கு ஆண்டவர் உண்மை அவருடைய சத்தத்துக்கு மனஸ்தாபப்பட்டார். 1 நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, 3 நேரம் அல்ல, 7 நேரம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், 70 முறையும் அவர்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பொருந்தினவராயிருந்தார். நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் 3ஆம் அதிகாரம். அங்கேருந்தே 3ஆம் அதிகாரத்தினுடையதான செய்தி அங்கே ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தருடைய வழியை கவனித்து நடந்தது போல அதில் அவர்கள் நடக்கும்படிக்கு அதை அவர்கள் கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களோ என்று இந்த எதிரிகளாகிய இந்த சத்துருக்களை கொண்டு இந்த தீமைகளை கொண்டு அவர்களை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக அந்த ஜாதிகளை ஒப்புக்கொடாமலும் அப்ப இப்ப இது எதுக்காக கர்த்தர் தீமையை அனுமதிச்சிருக்கிறாரு? எதுக்காக ஆண்டவர் சாத்தானை அனுமதிச்சிருக்கிறாரு? ஏன் துன்பங்களும் நமக்கு தோல்விகளும் ஏன் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாம் அதன் நடுவில் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ இந்த தீங்குக்கும் இந்த தீமைக்கும் பயப்படுறவங்களாக மாறிவிடுறோம். இந்த பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஒருத்தர் சொன்னார், நம்மெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறத விட பேய்க்கு தாங்க ரொம்ப பயப்படுறோம். ஆமாம், நம்ம கர்த்தருக்கு பயப்படுறத விட நம்ம இந்த வியாதிக்கும் இந்த விக்கனங்களுக்கும் இந்த வன்முறைக்கும் இவைகளுக்கும் தான் நம்ம இப்போ இந்த தீங்குக்கும் தான் நம்ம பயப்படுறோமா? சரி, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதுக்கு பயப்படாத. நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் அவைகள் ஒன்று உனக்கு வராது. நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் போகும்போது இவைகள் உன்னை மேற்கொள்ளும், உன்னை சோதிப்பதற்காக. அப்போ நீ தப்பு பண்ணினா இதுதான் விளைவு. நீ தேவனை விட்டு விட்டால் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார்னு இல்லை. ஹலோ, இந்த ஒரு வார்த்தையை கோடு போட்டு சொல்ல விரும்புகிறேன். நீ தேவனை விட்டு விட்டா, நீ ஜெபிக்கலைன்னா, பைபிள் வாசிக்கலைன்னா, ஆராதனையில் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்படலைன்னா, நீ சாட்சி வாழ்வு வாழலைன்னா,
நீ அவருக்கு பிரியமாக அவர் சொல்கிற வார்த்தையில் கீழ்ப்படியலைன்னா உனக்கு தண்டனை வரும் நான் சொல்லலை. நீ உனக்குள்ள அதனுடைய விளைவு என்ன, அதை நீ செய்யாமல் போனால் அதனால் வருகிற விளைவு என்னென்னா, நீ குடியிருக்கிற இடத்துல இருக்கிறதான அந்த சத்துருக்களே உன்னை மேற்கொண்டுருவாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காக. அடுத்த காரணம், ஒரு காரணம் நம்ம அது வந்து நம்ம அந்த விளைவுகளுக்கு பயப்படணுங்கிறதுக்காக. 2வது காரணம், யுத்தம் செய்ய அறியாதவர்களும் யுத்தம் செய்ய அறியும்படிக்கு அவங்களை யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். அப்போ இவங்க எல்லாம் எளிது. இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தெரியல, கிராமத்து பிள்ளைகளாக இருந்தால் தெரியும். ஓணானை வேட்டையாட போவாங்க. ஓணான், வேலியில் இருக்கிற ஓணான். முயலை வேட்டையாட போக மாட்டாங்க, ஓணானை வேட்டையாட போவாங்க. ஏன் ஓணானை வேட்டையாட போவாங்கன்னா, நான் அது செய்திருக்கிறேன், அதனால் நான் அந்த அனுபவத்திலேருந்து இதை சொல்கிறேன். ஓணானை வேட்டையாட போவாங்க. ஓணானை கல்லை வச்சு அதை அடிப்பதற்கோ கம்பு வச்சு அடிக்கணும்னா அடிச்சோன்னா ஓடி போயிடும். ஓடி போனோம்னா எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் அந்த ஓணானுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், அது மண்டையை தூக்கி திரும்பி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி அது தலையை தூக்கி காட்டும். அதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரில, பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஓணானை வேட்டையாடுவது எளிது. அதே மாதிரி ஆனால் நமக்கு வேட்டையாடும் ஒரு சுபாவத்தை நமக்குள்ளே பழக்குவிப்பதற்காக ஆனானே சில ஓணான்களை விட்டு வைத்திருக்கிறது போல எளிதாக ஜெயிக்கக்கூடியதும், அதே சமயம் உன் யுத்தத்தினுடைய தந்திரங்களை நீ பழக்கவை உனக்குள்ளே பயிற்சி வைப்பதற்காகவும் ஆண்டவர் சில ஜனங்களை சில காரியங்களை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவை எளிதாய் ஜெயிக்கலாம். அப்போ நம்மளை சோதிப்பதற்காக பயிற்சி வைப்பதற்காக. இந்த சோதனைங்கிற வார்த்தை பல அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு பார்க்குறோம். சோதனைங்கிறது பயிற்சி வைப்பதற்காக, உனக்குள்ளே இருக்கிறத நீயே அறிந்து கொள்வதற்காக. இந்த சோதனைங்கிற வார்த்தை, சோதிப்பது அப்படிங்கிற வார்த்தை டெஸ்ட்டுங்கிறன்னு சொல்லலாம். உன்னை சோதித்து பார்க்குறக்கா. உனக்கு 2வது உன்னை பயிற்சி வைப்பதற்காக. 2வது உனக்கு அது வந்து விளைவு, அதனால் வரப்போகிற கான்சிக்வன்சஸ், விளைவுகள். யாரு நிறைய பேர் நினச்சிட்டார், ஒரு 5 எல்லா ஜாதிகளையும் என்ன செஞ்சிட்டார், 7 ஜாதிகள்லையுமே மிச்சத்தை வைத்து விட்டார். அதை நான் தொடர்ந்து அதுக்குள்ள வசனங்களை பார்க்குறேன். கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு வைத்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலர்களை அவர்களாலே சோதிப்பதற்கு அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இதுதான் முக்கியம். அதான் விடப்பட்டிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருப்போம். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறதான நிறைய பேர் நீ கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் தீமைகள், ஏன் தீங்குகள், ஏன் பாடுகள், ஏன் துக்கங்கள், ஏன் துன்பங்கள், ஏன் தோல்விகள், ஏன் நஷ்டங்கள், ஏன் 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 வியாதிகள், ஏன் மன உளைச்சல்கள், ஏன் மன பாரங்கள், ஏன் கவலைகள், ஏன் எனக்குள்ளே சோம்பல்தனங்கள், ஏன் எனக்குள்ளே கோபங்கள், ஏன் எனக்குள்ளே எரிச்சல்கள், ஏன் எனக்குள்ளே ஜெபிக்க முடியலை, ஏன் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஏன் என்னால் பைபிள் வாசிக்க முடியவில்லை, ஏன் நான் தேவனுக்குள் வளர்வதற்கு, இதை நீ தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு நீ அர்ப்பணித்து அவரை சார்ந்து நீ வாழ்ந்தாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ அவரை சாராதே போகும்போது இவைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நானும் ஒரு புழு, என்னை சுற்றிலும் பாசான் தேசத்து எருதுகள் நிற்கிற மாதிரி எருதுகளும் நரிகளும் ஓநாய்களும் எல்லா விதமான சத்துருக்களும் நிற்கிறாங்க. நீங்கள் அதனால் நீ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக வாழ்கிறதை விட்டுட்டு இந்த விளைவுகளுக்கு பயந்து கர்த்தருக்கு என்ன செய்கிறாயா? இந்த விளைவுகளுக்கு பயந்தல்ல, நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் இந்த விளைவுகளை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ கர்த்தருக்கு பயந்தா இவைகளுக்கு பயப்பட வேண்டாம். இவைகளுக்கு பயந்தா ஸ்தோத்திரம், நீ கர்த்தரை விட்டுடுவேன். நீ இவைகளை குறித்து கவலைப்படாமல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்துரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கே நியாயபடி 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறோம் இஸ்ரவேலுடைய பாவங்கள். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த கானானியர், நல்ல ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இந்த ஜாதிகள் எல்லாம் நடுவே குடியிருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க குமாரத்திகளை விவாகம் பண்ணாங்க, தங்கள் குமாரத்தை அவள் குமாரருக்கு கொடுத்தாங்க. அவர்கள் தேவனை சேவித்தாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது, இப்படி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து தேவனாய கர்த்தரை மறந்து பாகால் தோப்பு விக்கிரங்களையும் சேவிச்சாங்க. அதனால் வந்த விளைவு என்ன? இப்படி பாவம் செஞ்சதுனால விளைவு என்ன?
விளைவு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இதை செய்யலைன்னா இவங்க உன்னை மேற்கொள்ளுவார்கள். நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழாமல் போனால் இவைகள் உன்னை மேற்கொள்ளும், உன் மாம்சம் உன்னை மேற்கொள்ளும். நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் ஆவி உன்னை மேற்கொள்ளும். உனக்குள்ள ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம். நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் ஆவி மேற்கொள்ளும். நீ கர்த்தருக்கு பிரியமாக இராத போது, கர்த்தருக்கு பயப்படாமல் அவன் துணிகரமாக பாவம் செய்யும்போது உண்டிதான மாம்சம் ஒன்று என்ன செய்யும்? மேற்கொள்ளும். இதனால் கர்த்தர் விட்டு போட்டாரா? இந்த கூசான் ரிசதாயிங்கிற ஒரு சத்துருவுக்கு விட்டு போட்டார். 8 வருஷம் சேவித்தாங்களாம். அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரே மன்னியப்பா, தெரியாமல் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், இந்த வியாதியை நீக்குங்கப்பா, இன்னும் உங்களுக்கு பிரியமாக நடப்பேன்ப்பா, ப்ளீஸப்பான்னு அழுத்தமாக ஜெபம் பண்ணி இன்னுமே தப்பு பண்ண மாட்டோம், உண்மையே செய்ப்போன்னு அழுது ஜெபித்த போது ஆண்டவரை விடுவிக்கிறார். விடுவிச்சு என்ன செய்கிறாரு? 9ஆம் வசனத்தில் அவங்க கூப்பிட்ட போது, கர்த்தர் இஸ்ரவேலின் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியாகிய கேனூசுடைய குமாரனாய் ஒத்னியேலை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ரட்சகனை எழுப்பினார். அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். அவன் யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் கூசான் ரிசதாயுமே அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் கை கூசான் ரிசதாயின் மேல் பலம் கொண்டது. இதான் அர்த்தம். இவன் கை. நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் ஆவியானவர் சத்துருவை மேற்கொள்ளும்படி உன் கையை மேலே வச்சுருப்பார். நீ ஆவியானவர் விட்டு கொடுக்காம இஷ்டம் போல் நடந்தால் மாம்சம் உனக்குள்ளே மேற்கொண்டு உன் ஆவியை நாம் கீழ்ப்படுத்தும். இது மாதிரி 40 வருஷம் அமைதலாக இருந்துச்சா. ரொம்ப சந்தோஷம். அதனால் பார்க்குறோம், திரும்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க? பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த 12-14 வாசிக்கும்போது நீங்களாம் நொந்து போயிடுவீங்க. இவ்வளோ அற்புதம் செஞ்சவரை எப்படி பாஸ்டர் ஆண்டவர் விட்டு விலகி போக முடியுது? இவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த குடும்பத்துக்கு செஞ்சார் ஆண்டவர், எப்படி அவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்னு கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. அது நடந்திருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனம் செஞ்சாங்களாம். அதனால் எக்லோன்கிற மோவாபி ராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல கவனிங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்ததுனால 14ஆம் வருஷத்தில் 18 வருஷம். முதல்ல எத்தனை வருஷம்? 8 வருஷம். இப்போ எத்தனை வருஷம்? 18 வருஷம். இப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, போன தடவை நம்ம அந்த பிரச்சனை வந்துச்சு, கடவுளை கேட்டோம், விடுதலை ஆக்கிட்டாரு அப்படின்னு. ஆனால் போன வருஷம் வந்தது 8 வருஷம் கட்டு, இப்போ வருது 18 வருஷம் கட்டு. நீங்கள் இனி நீங்கள் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வரப்போகுது. அடுத்தால அப்புறம் 40 வருஷம் கட்டு வரும். அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 70 வருஷம் நீங்கள் துன்பப்படுவீங்க. அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான வருஷம் கஷ்டப்படுவீங்க. அதையும் நீங்கள் மனம் திரும்பலைன்னு சொன்னால் காமெண்ட் சொத்து நித்தியத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. எச்சரிக்கையாயிரு. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தரை கேராகின் குமாரா யெகூத்துங்கிறவன் அனுப்புகிறாரு. அவனுக்கு இடது கை பழக்கம் உள்ளவன். அவன் அந்த இடது கை பழக்கம் உள்ள அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அதாவது நீ இடது கை பழக்கம் உள்ளவன்னு சொல்லி உன்னை வெறுத்துக்காத. மற்றவங்களை காட்டிலும் நீ வித்தியாசமாக இருக்கிறாயன்னு சொல்லி வருத்தப்படாத. மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிற ஒன்றை கர்த்தர் வித்தியாசமானதை செய்ய உன்னை அழைத்திருக்கிறார்னு மறந்து போகாது. மாஸ்டர், எல்லாரோட நான் வித்தியாசமானவன், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள், நான் இங்கே ஒரு எல்லாரை விட நான் ஒரு வித்தியாசமானவன். என் குடும்பம், என்னுடைய பின்னணி, என்னுடைய காரியங்கள், என்னுடையதான சர்வ பலவீனங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் எல்லாம் அது ஒரு வித்தியாசமாக இருக்குதுப்பா. யாருக்குமே நடக்காத காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்து நான் ஒரு வித்தியாசமானவனாக இருக்கிறேனே. கவலைப்படாத, நீ வித்தியாசமானவனாக இருக்கிற காரணம் நீ தேவனுக்காக வித்தியாசமானதை செய்வதற்காக கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறான். சரி, அவன் அந்த இடது கை தான் அவனுக்கு என்னவா மாறிச்சு? அவனுக்கு அது பலமாய் மாறினது. சரி, அப்போ இடது கைக்காரங்களாம் அன்றைக்குமே கொஞ்சம் அவங்க எப்படி கருதப்பட்டாங்க நமக்கு அந்த கலாச்சார பின்னணி தெரியலை. ஆனால் உன்னுடைய பலவீனத்தையும் கர்த்தர் பலம் வாய்ந்ததாய் மாற்றுவான். அவன் போய் அந்த ஒரு ராஜா எக்லோன்கிறவனுக்கு அவன் போய் என்ன செஞ்சானா, அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போய் கடைசியில் அவனை கொன்று போட்டாங்கிறத பார்க்கணும். 31ஆம் வசனத்தில் அடுத்து ரொம்ப பின்பதாக ஆனாத்தின் குமாரன் சம்காருங்கிறவன் தான். அவன் பெலிஸ்தர்கள் 600 பேரை தாற்றுக்கொள்ள முறியெடுத்தான். இந்த பெலிஸ்தர்கள் எத்தனை வருஷம் இவங்களை ஆளுகை செஞ்சாங்கங்கிறது அங்கே சொல்லப்படலை. எத்தனை வருஷம் ஆளுகை செஞ்சான்னு சொல்லப்படலை. ஆனால் அவன் என்ன செஞ்சானா, அவனை என்ன செய்தாங்க, 600 பேரை அவன் தாற்றுக்கொள்ள முறியடித்து இஸ்ரவேலை ரட்சித்தான். கர்த்தர் நம்ம மேலே இவர்கள் பாவம் செய்தாலும் எப்போதெல்லாம் இவங்க மனம் திரும்பினாங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாரா,
அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு மனஸ்தாபப்பட்டார். ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, 3 நேரம் அல்ல, 7 நேரம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், 70 முறையும் அவர்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பொருந்தினவராயிருந்தார், விடுவித்தார். இப்போதும் பலவீனத்திலேயும் சோர்விலேயும் உட்கார்ந்து அவன் சோர்வோடு கூட இருக்கின்றான். எழும்புங்கள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள், மறுபடியும் சபைக்கு வாருங்கள், மறுபடியும் உங்களை விடுவித்து அவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கிருபையுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், மறுபடியும் உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 3வது அதிகாரத்தில் அவர்கள் ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர்கள் தேவனை பின்பற்றுவார்களோ இல்லையோ என்று சொல்லி சோதிப்பித்து பார்ப்பதற்காக அந்த அந்நிய ஜனங்களை, அந்த புறஜாதிகளை அவர்கள் நடுவில் விட்டு வைத்தார். அடுத்ததாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, யுத்தத்தை அவர்களுக்கு பழக்குவிப்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாரா, இப்படிப்பட்டவர்களை விட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம், இவர்கள் யாரையும் என்ன செய்யலை, துரத்தி விடவில்லை. அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியதான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நம்முடைய நஷ்டங்கள், நம்முடையதான பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், பழக்குவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்னொன்று, நம்ம அவரை சேவிக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம தேவன் நம்மை சோதிக்கிறார் என்பதை என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து தேவனை விட்டு விடாமல் அவரை சேவிக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ளவும் நம்ம செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதில் நம்ம 3 நியாயாதிபதிகளை குறித்து பார்க்குறோம். ஒத்னியேல், ஏகூத், சம்கார். அப்போ இவங்க அந்த அடிமைத்தனத்தில் முதல்ல 8 வருஷம், அப்புறம் 18 வருஷம், இதில் 40 வருடங்கள் அமைதியாக இருந்தது பார்க்குறோம். அடுத்தது 80 வருடங்கள் அமைதியாக இருந்தது, தேசம் அமைதியாக இருந்தது யுத்தத்துக்கு பிறகுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து சமாதானத்தை நம்ம விரும்புவோம். நம்ம தேவனுக்கு பயந்து காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. தொடர்ந்து தேவனுடையதான பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆமீன். அப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களை சோதிப்பதற்காகவும், கர்த்தாவே யுத்தத்தை ஆமீனப்பா கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நிறைய ஆமீன் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளை அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே நாங்கள் திருந்தி கொள்ளவும், ஆமேனப்பா அந்த அவைகளை ஜெயிக்கத்தக்கதாக பலனை உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டு நாங்கள் கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாகவும் தேவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமேனப்பா, அந்தந்த நாட்களில் ஒவ்வொரு அப்பா நியாயாதிபதிகள் நீர் எழுப்பினீர் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமேன். அப்போ இந்த நாட்களில் அப்பா அந்த ஜனங்களை கர்த்தா விடுதலை ஆக்க ஆமேன் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தா தலைவர்களாக நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் கர்த்தா கூக்குரலிட்டு கொண்டு அப்பா அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்க தேவரீர் நீர் எங்களை கர்த்தாவை பயிற்றுவிப்பீராக. எங்களை கர்த்தாவை அப்பா இன்னும் உம்முடைய வரங்களால் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. நாங்கள் கர்த்தா அநேகரை விடுதலை ஆக்க அப்பா அவர்களை சமாதானத்தின் கர்த்தா வழியில் நடத்துவதற்கு எதுவாக அப்பா சத்துருக்களை அப்பா ஜெயிக்கவும் சத்துருக்களை துரத்தவும் தேவரீர் எங்களுக்கு வரங்களையும் அபிஷேகத்தையும் தந்திரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளில் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் இந்த கூஷான் ரிஷதாய்மை கத்தாவி அப்பா ஒத்தினியல் ஆமேனப்பா ஜெயித்தது போல அப்பா ஸ்தோத்திரம் எக்லோனை ஆமேனப்பா அப்பா ஏகுத்து ஜெயித்தது போல ஆமேனப்பா சம்கார் ஆமேனப்பா யுத்தம் பண்ணி ஜெயித்தது போல அப்பா இன்னும் அநேக தலைவர்களை எங்களுக்குள்ளே எழுப்பி தாரும் ஆண்டவரே. அநேக ஜெயிக்க கிருபை தாரும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சத்துருவையும் ஆமேன் அப்பா அழித்து போட எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.